ஜெய் பாதாளகாரி, ஜெய் ஜெய் பிரத்யங்கரி, ஜெய் வரம் தரும் பாராயி. பக்த கோடி அன்பர்களே, அநேக கோடி நமஸ்காரங்கள். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நிறைய அன்பர்கள் ஜாதகம் பார்க்குறீங்க. அதில் சில பேர் தோஷம் சொன்னாலும் தோஷம் இருக்கு ஜாதகத்தில், இதுக்கு பலன் சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சில கோவிலுக்கு போய் வாம்பாங்க. சில பேர் எங்கே போனாலும் அது நம்ம நிழல் நம்மளோட தான் வரும் அப்படிம்பாங்க. இதற்குள்ளேயே நான் வர விரும்பலை, அதை விட்டுருங்க. இப்போ சில தோஷங்கள் சொல்லி அதுக்கு பரிகாரம் செய்ய சொல்கிறார்கள் அப்படிங்கிறத வச்சுப்போம். அந்த பரிகாரம் செய்யறதுங்கிறது, நான் ஒரு முறை கடற்கரைக்கு போயிருந்தோம். குழந்தைங்களை அழைச்சிட்டு, என்னுடைய பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு ஆத்துக்காரியோடு கடற்கரைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மத்தியானம்னா ஒரு 3-4 மணி இருக்கும். 4 மணிக்கு மேலே தான். ஆமாம், 4 மணிக்கு மேலே நாங்கள் கடற்கரைக்கு போகிறோம். அங்கோ ஒருத்தர் வாழை மரம் வைத்து அதற்கு பூஜை எல்லாம் செய்து, ஒரு பெண்ணை உட்கார வைத்து அதற்கு பூஜை எல்லாம் செய்து சில சடங்குகளை எல்லாம் செய்தார். அது எதற்கு செய்யறதுன்னா, வாழை மரம் வைத்து அதை பூஜை செய்யறது சனி தோஷம், அதாவது மாங்கல்ய தோஷம், தார தோஷம் இருந்தால், லக்கணத்திலேயோ, லக்கணத்துக்கு 2லேயோ, லக்கணத்துக்கு 4லேயோ, லக்கணத்துக்கு 7, 8லேயோ, 12லேயோ சனி இருந்தா அந்த பரிகாரம் செய்ய சொல்வார்கள். அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, அது நிறைய பேருக்கு தெரியல. அன்பர்கள், ஒரு நோயை நாம் அறிந்து, அது உட்கூர் தெரிந்து நாம் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உடனே பலன் உண்டு. அந்த நோயின் தன்மை அறியாது, அதை தெரியாத டாக்டர்கிட்ட போய், அதாவது ஒவ்வொரு டாக்டர் இருக்கிறாங்கன்னா மருத்துவர், அவங்க படித்தவாறு தான் அந்த நோய் தீர்வு கிடைக்கும். கண்ணு டாக்டர்கிட்ட போய் உடம்பு வலின்னு போக முடியாது. அதே போல் காது டாக்டர்கிட்ட போய் நம்ம பல்லு வலின்னு போக முடியாது. பல் டாக்டர்கிட்ட போய் காது வலின்னு போக முடியாது. அப்படிதான். அதனால இந்த தீர்வுங்கிறது சரியான தீர்வா இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, சரியில்லாத நபர்கள் பணத்தை பிடுங்கி கொண்டு நமக்கு தப்பான முறையிலே சில பரிகாரங்களை செய்து அதனால் பலன் இல்லாது அது சில பேர் நிறைய விரக்தி ஆகிறார்கள். ஏன்னா தப்பா அந்த அவர்கள் பரிகாரம் செய்யறது நிறைய பேரை பாதிக்குது. இதுல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைமர பரிகாரம் பண்றதுன்னா எனக்கு தெரிஞ்சவாறு சக்சஸ் பண்ணதுவாறு சொல்றேன். நான் சும்மா செஞ்சுட்டு நம்ம யாருக்கும் பலிக்கலைன்னு சொல்லலை. நான் நிறைய செஞ்சவாறு அதில் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி செய்யணும்னா, தேய்பிறை அஷ்டமி திதி, அந்த அஷ்டமி திதியில விடியற்காலை 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பரிகாரம் நாம் பண்ணணும். வாழை மரம் வைத்து அந்த பரிகாரம் பண்ணணும். அதற்கு சில மெத்தடுகள்லாம் இருக்கு. அதை நம்ம முறையாக அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக எண்ணி 3 மாதத்திற்குள் மணமகளாக இருந்தால் கணவன் கிடைப்பார், மணமகனாக இருந்தால் மனைவி கிடைப்பார். கண்டிப்பாக அமையும். நிறைய நான் கண்கூட நான் செய்து வைத்து ரிசல்ட் வந்தது சொல்றேன். அதனால அந்த கடற்கரையில் அன்னைக்கு பார்த்தா ஒரு 4 மணிக்கு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அது என்னென்னோ பண்ணார். நான் அதை என் பசங்கள்லாம் கடல்ல கொஞ்சம் அப்படி விளையாடிட்டு இருந்தது. நான் இதே தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் தப்பா பண்றாங்களே, இதனால எவ்வளவு பேர் இழுக்கு, அந்த பொண்ணு எவ்வளவு மனசு உடையும், எந்தெந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிற ஒரு முறைகள் இருக்கு. அந்தந்த நேரத்தில் தான் அதை பண்ணணும். ஆக அந்த வாழை மரம் வைத்து பூஜை செய்கிற அந்த வழிபாடானது தேய்பிறை அஷ்டமி திதி ஒரு நாள் தான். தேய்பிறை அஷ்டமியில விடியற்காலை 4:30 பிரம்ம முகூர்த்தத்திலே செய்தால் அதற்கு கண்டிப்பாக பலன் உண்டு என்பதனை கூறிக்கொள்கின்றோம். மீண்டும் இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் தெரிவியுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நாம் தெளிவுபடுத்துவோம். ஜெய் பாதாளகாளி, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் வரம் தரும் வாராகி. நமது அம்மன் அடிகளார் யூடியூப் சேனலுக்கு
ஆதரவு தெரிவிங்கள், எல்லோருக்கும் பகிருங்கள், உண்மையை எல்லோருக்கும் உறக்க சொல்வோம். ஜெய் பாதாளகாரி.